Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஒன் ஜர்னி பை ட்ரெயின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 83ல் பார்த்தீங்கன்னா why did the train stop in the middle of the forest? இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் அதாவது டேர்ம் 3 சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 85ல் விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிட் ஃபாக் சூஸ் இருக்கு இல்லையா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3ல கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் டிட் ஹி ஹையர் கியோனி ஒய், அதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஒய் வாஸ் த எலிஃபண்ட் ஓனர் ஹாப்பி வித் த டீல். இது நியர்லி 4-5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக இது எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஸோ இதில் 3 கொஸ்டினுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது சினானம்ஸ், ஆன்டனம்ஸ், மெமரி போம், கிராமர், அந்த ஸ்பீக்கர், ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம 1 by 1 பார்ப்போம். பேஜ் நம்பர் 86ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ இன்ஹேபிட்டட் த ஜங்கிள்ஸ், அது இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ப்ரீவியஸாக டேர்ம் 3ல கேட்கல, பட் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். அடுத்து இது கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். வாட் குவாலிட்டிஸ் ஆஃப் மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக் ஆர் ஹைலைட்டட் இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ட், சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3 கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் ஏர்லைன் வெக்காபுலரி, இந்த அடுத்த ட்ராவல் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதிலலாம் வந்து மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்லாம் ஃபைனலாக வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இப்போ இது ரொம்ப ஈஸி இல்லையா உங்களுக்கு, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இது கண்டிப்பாக வரும். ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னினா என்ன, அதோட மீனிங் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா. அதுக்கு அடுத்தது இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துக்கோங்க. இதில் இருந்து கொஸ்டின்ஸ் ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் தென் பாஸ்டன்ஸ், சேஸோட பாஸ்டன்ஸ், சேஸ்டு, கிளைம்டு, இந்த மாதிரி பாஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ப்ரோஸ் 1ல் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன பார்ட் கேட்கலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது. நெக்ஸ்ட்டு போம் வந்து சி ஃபீவர் போம் வந்து உங்களுக்கு மெமரி போம்ன்றதுனால கம்பல்சரி மெமரி போம் 5 மார்க்ஸ், அதை வந்து ஸ்கோர் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 96ல் ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இது ஃபோர்த், இந்த 3 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்த போம் அப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, இதில் அதுக்கடுத்து வாட் போயட்டிக் டிவைசஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த கம்பேரிசன் இந்த பிலோ லைன் இருக்கு இல்லையா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3ல கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி யூனிட் 1 சின்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ச் த ஃபாலோயிங் டேர்ம் 3ல கேட்டிருக்காங்க. இதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸில் தானே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் த ஒன்ஸ், இது ரீட் த பேசேஜ், இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். நெக்ஸ்ட்டு இது கரெக்ட் ஆர்டர், ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இந்த கரெக்ட் ஆர்டர். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரிலே எத்தனை வருது பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது, அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ரீட் த பேசேஜ், இதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. கரெக்ட் ஆர்டர் இதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேறு கேட்குறாங்க. சம்டைம்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆர்டர் கேட்குறாங்க, பேசேஜ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தேவை வந்து 1 மார்க்ஸ் எதெல்லாம் ஈஸியாக இருக்குமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சி ஃபீவர் போமில் பார்த்தீங்கன்னா அதில் கேட்டிருந்தாங்க பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சம்மரி ஆஃப் த போம் சி ஃபீவர் அது கேட்டிருந்தாங்க. அதனால் இதை கொஞ்சம் இதோட சம்மரி நான் போடுறேன், அதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி. அதே மாதிரி இந்த சின்பாத் சப்ளிமெண்ட்ரியில் இதை கேட்டிருந்தாங்க. டிட் சின்பாத் த போர்ட்டர் என்ஜாய் ஹிஸ் மீட்டிங் வித் சின்பாத் த sailor why, இதை கேட்டிருந்தாங்க. சரிங்களா. இந்த சப்ளிமெண்ட்ரி ஓவர். தென் இது ரிலேட்டட் ப்ரோஸ் 2 ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 107 ஹவு டிட் நீர்ஜா சேவ் த அமெரிக்கன்ஸ் இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3ல கேட்டிருந்தாங்க. தென் செகண்ட் ஒன் வை டிட் நீர்ஜா அலர்ட் த பைலட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2ல் ஃபர்ஸ்ட் ஒன் நேம் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நீர்ஜா ஸ்டடிட் இன், இது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் தேர்ட் ஒன் வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் பர்சர் இருக்கு இல்லையா, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க டேர்ம் 3. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 110ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வை வாஸ் நீர்ஜா அவார்டட் த அசோக் சக்ரா இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் செகண்ட் ஒன் ஹவ் வாஸ் நீர்ஜா ஹானர்ட் பை வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது
டேர்ம் 3 லாஸ்ட் இயர் அண்ட் டேர்ம் 3ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ வில் டை பட் நாட் ரன் அவே ஜஸ்டிஃபை த சேயிங் ஆஃப் நீர்ஜா இருக்கு இல்லையா, இது கேட்டிருந்தாங்க பேராகிராஃப் கொஸ்டினில். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 113ல் பார்த்தீங்கன்னா ஏர்லைன் வெக்காபுலரி, இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஏர்லைன் வெக்காபுலரி இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் காலம் ஏ அண்ட் காலம் பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸும் பார்த்துக்கோங்க. அனாகிராமில் வந்து ஒரு 2 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ அனாகிராமில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தது அனதர் வேர்ட் ஃபார் கிஃப்ட் வந்து ப்ரெசன்ட், அ லார்ஜ் ஸ்னேக் ஆர் அ ட்ராகன் அப்படின்னா செர்பெண்ட். ஸோ இந்த அனாகிராமுக்கு நீங்கள் ஒரு 8 தான் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த சீட் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அனாகிராம் வேர்ட்ஸு இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 117 பங்க்சுவேட் த ஃபாலோயிங் கம்பல்சரி டேர்ம் 3க்கு வரும் ஒரு 2 மார்க்கில். சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது இருக்கு பாருங்கள். இது கம்பல்சரி இந்த எக்ஸசைஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது ஒரு 2 மார்க்கில் வரும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 121 போம் கரேஜ். ஸோ இந்த போமில் பேஜ் நம்பர் 123ல் பார்த்தீங்கன்னா கரேஜ் போமில் வந்து ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த 3 அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸுமே பார்த்துக்கோங்க. ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் கரேஜ், இதோட பேராகிராஃப் கொஸ்டினும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் தரேன். அதை பார்த்துட்டு அடுத்து பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி போமில் இருக்கிற லைன்ஸ் வச்சு அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரைமிங் ஸ்கீமோட சேர்த்து. இந்த போமில் இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி மேன் ஓவர் போர்டு இருக்கு இல்லையா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியில் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர், இந்த 5 அப்படியே கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸில். ஸோ ரொம்ப ஈஸி. இந்த சென்டென்ஸு யார் சொன்னாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த ஒரு 1 வேர்ட் ஆன்சருக்கு நீங்கள் 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் போனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளே ஜேன் ஏர், இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 143ல் செகண்ட் கொஸ்டின், why does education become such an important issue for her as a child, அது important. what does Jane's education at Lowood prepare her to do. ஸோ செகண்டும் தேர்டும் வந்து ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3ல் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 144ல் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்காங்க டிஸ்கிரைப் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த பிளே ஜேன் ஏர் பை சார்லோட் பிரான்டி. ஓகேவா. அடுத்து சிலபிஃபிகேஷன், 3 சிலபிக், டை சிலபிக், ட்ரை சிலபிக் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட், இது லிசனிங் வருது. ஜம்பிள்டு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜம்பிள் சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற லெட்டர் ரைட்டிங் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆன்வலில் தான் டேர்ம் 3ல் ரைட் அ லெட்டர் டு யர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் ஹிம் ஆர் ஹர் 2 days லீவ் ஃபார் ஃபீவர். இது நியர்லி 3 டிஸ்ட்ரிக்டில் இதே தான் கேட்டிருந்தாங்க, லீவ் லெட்டர் தான் கேட்டிருந்தாங்க. இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரைட் அ லெட்டர் டு எ புக் கம்பெனி ஆர்டரிங் சம் புக்ஸ், இது கேட்டிருந்தாங்க. சரிங்களா. ஸோ லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்கிறத வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் லெட்டர் ரைட்டிங் இல்லை, 3 டிஸ்ட்ரிக்டில் இந்த லெட்டர் லீவ் லெட்டரே கேட்டிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் புக் கம்பெனி ஆர்டர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப்ஸ், மெமரி போம், இதெல்லாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 மார்க் அண்ட் தென் பேராகிராஃப் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.